பர்சனல் ஐடிக்கு எந்த டிஎம் வந்தாலும் நான் பார்த்ததே கிடையாது. லைக் நான் மெசேஜ் ரெக்வஸ்ட் வந்தாலும் நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்க்கவே மாட்டேன். ரொம்ப ரேராக நான் பார்த்து ஃபாலோ பேக் கொடுப்பேன். லைக் அவங்க எனக்கு பர்சனலி ஐ நோ ஹிம் ஆர் ஐ நோ ஹர் அப்படின்னா நான் அவங்களுக்கு ஓகே ஃபாலோ பேக் கொடுத்து நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். ஒரு ரொம்ப 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 நாளாக எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. மோர் தென் 200 மெசேஜஸ் மேலே லைக் திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. திட்டி மீன்ஸ் என்ன திட்டி இல்லை, எனக்கு யாரோ பிடிக்குமோ அவங்கள திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன திட்டி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு விஜய் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ இதில் எந்த ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் லைன்ல எந்த ஒரு இதுபடியும் நான் எந்த ஸ்டோரிஸும் நான் போடலை. ஓகேவா? ஸோ எனக்கு அவரை பிடிக்கும். ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட ரசிகையா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் நான் அவரை பற்றின வீடியோஸ்லாம் நான் போஸ்ட்ல போடுவேன். லைக் இப்போ நிறைய அவர் வெளியே வராரு அப்படிங்கும் போது அவரோட வே ஆஃப் ஸ்டைலிங், அவரோட வே ஆஃப் ஸ்மைலிங், ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பை ஹார்ட்டடாக நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபீல் பண்ணி லைக் ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படி எனக்கு அதை பார்த்தா எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். ஸோ அந்த ஹாப்பினஸ்க்காக நான் வீடியோஸ் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கும்னு நான் என்னோட ஸ்டோரியில எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ அதுல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் ஒரு 200 மெசேஜஸ் மேல நீங்க திட்டி அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு தெரியல ஏன் நீங்க திட்டி அனுப்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு அரசியல் உள்நோக்கோட கண்டிப்பா நான் போடல. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால அந்த போஸ்டை நான் போஸ்ட் பண்றேன். தட்ஸ் ஆல். இதுக்கு எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனுமே கிடையவே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்னை திட்டி அனுப்பாதீங்க. அப்படின்னா நீங்க என்ன அன்ஃபாலோ பண்ணிடுங்க, இல்லைன்னா என்னோட போஸ்ட் பார்க்காதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நீங்க பண்றதுனால எனக்கு இன்னும் அதிகமா அவரை பிடிக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ நான் ஒரு 1 வீக்கா ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருந்தேன்னா, ஸோ அதனால சரி ஓகே போய் மெசேஜஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா 200 மெசேஜ். ஒருத்தவங்க கூட என்னை பாராட்டி அனுப்பல. எல்லாருமே என்னை விஜய் பெரிய அவனா இவனா அப்படிலாம் நீங்க அவரை கேட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. அவனா இவனா எப்படி வேணா வந்துட்டு போகும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போஸ்ட் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இப்பெல்லாம் கூட இருக்கிறவங்களே விட்டுட்டு போறாங்க. நீங்களாம் யாருன்னே தெரியாது. நீங்க என்ன அன்ஃபாலோ பண்ணிட்டா கூட எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. அவ்வளவுதான்.